குப்பையை நோக்கி சென்ற நம் உடல்கள் மருத்துவமனையை நோக்கி சென்ற நம் உடல்கள்ன்ற ஒரு அருமையான வாக்கியம். என்னைக்கு நம்ம பாரம்பரியத்தை மறந்து அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரல்கள் எல்லாத்தையும் நம்ம குப்பையில தூக்கி போட்டுட்டு, தொழில்நுட்ப வளர்ச்சியால கண்டுபிடிக்கப்பட்ட மிக்ஸி கிரைண்டர் என்னைக்கு நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோமோ, அன்னைக்கே நமக்கு பேர் சொல்ல முடியாத நோய்களுக்கு ஆளாகி, இன்றைக்கி மருத்துவமனைக்கு படையெடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து போச்சு. இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. வளர்ந்து வர இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் யாரும் இந்த அம்மிக்கல், ஆட்டுக்கல்லாம் பயன்படுத்துறது கிடையாதுங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் 2 காரணம் தான். ஒன்று வந்து போதிய நேரமின்மை காரணம், மற்றொன்று வந்து சோம்பேறித்தனம். 2 தான் மிக முக்கியமான காரணம். இந்த சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை நம்ம முற்றிலும் இழந்துட்டு வரன்றதா ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. அம்மிக்கல், ஆட்டுக்கல்ல நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்கும், மிக்ஸி கிரைண்டரில் அரைச்சி எடுக்கிறதுக்கும் அதனுடைய சுவை, மனம், ஆரோக்கியம் இது எல்லாமே முற்றிலும் மாறுபடும். நம்ம முன்னோர்கள் பெரும்பாலும் இந்த அம்மிக்கல், ஆட்டுக்கல்ல அரைச்சி சாப்பிட்டு தான் ஆரோக்கியமாக இருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் நாமும் இந்த முறையை நம்ம பின்பற்றணும். இன்றைக்கி பெரும்பாலும் இது அழிஞ்சிட்டு வர பாரம்பரிய முறைகள் இதுவும் ஒன்றா இருந்துகிட்டு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே இந்த அம்மிக்கல், ஆட்டுக்கல்லை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை யார் வீட்டெல்லாம் அம்மிக்கல் இருக்குது, யாருக்கெல்லாம் அம்மிக்கல்ல அரைச்ச உணவுகளை பிடிக்குன்றதை பற்றி